தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். நம்முடைய தேவாலயத்தில் ஆத்துமாதாயத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18-19 வசனங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கர்த்தர் இங்கே கட்டளையிட்ட காட்சியை பார்க்கிறோம். இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அவர் பரமேறி தேவனுடைய வலபாசத்திலே உட்கார்வதற்கு முன்பதாக நடந்த சம்பவம் இது. இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போவதற்கு முன்பதாக சீஷர்களுக்கு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிற பார்க்கிறோம். உலகமெங்கும் நீங்கள் புறப்பட்டு போங்கள், போய் மக்களை என்னுடைய சீஷராக்குங்கள் என்ற ஒரு கட்டளை கொடுத்தார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற பெரிய ஒரு சத்தியத்தை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்து கைத்தாங்கலாக அவருடைய விசுவாசத்துக்கு ஊன்றுகோலாக அந்த வசனத்தை அவர் சொல்வதை பார்க்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு டெலிகேட் பண்ணுகிறேன். நான் பரலோகத்தில் போய் தேவனுடைய வலபாசத்திலே உட்காரப் போகிறேன். நீங்கள் என்னுடைய சார்பாக இந்த உலகத்திலே புறப்பட்டு போய் எனக்கு மனிதரை சீஷராக்குங்கள் என்று சொன்ன காட்சி இங்கே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஆத்துமாதாயத்தை குறித்து பல கோணங்களிலே பல கருத்துக்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த காலை வேளையிலே ஒரு கருத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருக்கிறது. வாசிக்கிறேன். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். இந்த 2வது பகுதியை மறுபடியும் வாசிக்கிறேன். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். பாருங்கள், இந்த உலகத்தில் மனிதன் பிறக்கும் பொழுது அநீதிமானாகவே பிறக்கிறான். எந்த மதத்தில் பிறக்கிறான் என்பது கேள்வி அல்ல, ஆனால் அநீதிமானாகவே பிறக்கிறான். அநீதி என்பது என்ன? நாட் ரைட் ஆங்கிலத்தில். நீதி என்பது ரைட், தேவனோடு சரியாக நிற்கின்ற ஒரு நிலையை நீதி என்று வேதம் அழைக்கிறது. ஆகவே உலகமெங்கும் இன்றைக்கு அநீதிமான்கள் நிறைந்திருக்கிறார்கள். வெவ்வேறு மதத்தில் இருக்கிறார்கள், வெவ்வேறு ஜாதிகளில் இருக்கிறார்கள், வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது, உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ ஜாதியையும் என்னுடைய சீஷராக்குங்கள், நீதிமான்கள் ஆக்குங்கள், அவர்களை தேவனுடைய சமூகத்திலே சரியான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துங்கள் என்று சொன்னார். அது எப்படி நடக்கும் என்று இங்கே பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்திலே
வெளிப்படுத்த பார்க்கிறோம். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். ஆகவே ஒரு அநீதிமான் நீதிமானாக மாறுவதற்கு தேவன் வைத்திருக்கின்ற ஒரு வழி, தேவனை குறித்த ஒரு அறிவு, தேவனை பற்றிய ஒரு அறிவு. அருமையானவர்களே, பலவிதமான அறிவு இந்த உலகத்தில் இருக்கிறது. வான ஆராய்ச்சி என்று சொல்கிறார்கள், பூமி ஆராய்ச்சி என்று சொல்கிறார்கள், சமுத்திர ஆராய்ச்சி என்று சொல்கிறார்கள். எதையோ மனிதன் ஆராய்ச்சி பண்ணி அறிவிலே தேறிக்கொண்டு போகிறான். ஆனால் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் மனிதன் நீதிமானாக மாற வேண்டியிருக்கிறது. நரகத்துக்கு தப்ப வேண்டுமானால் மனிதன் நீதிமானாக தேவனோடு நல்மனம் பொருந்தி அவன் தேவனோடு ரைட்டாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு அவசியம் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார். அவைத்தான் நம்முடைய ஆலயத்திலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் பாருங்கள், தேவனை குறித்த அறிவை மக்களுக்குள்ளே வைப்பதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம். எல்லா அறிவுகளுக்காகவும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். எல்லாவற்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் லாபம் இருக்கிறது. ஆனால் தேவனை குறித்த அறிவு மாத்திரம்தான் நரகத்துக்கு நம்மை தப்புவித்து பரலோகத்துக்குள்ளே நம்மை வழிநடத்தும். ஏனென்றால் மனிதன் என்பவன் நீண்ட வாழ்க்கை வாழும்படி படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த உலகத்தில் 80 வருஷம் 90 வருஷம் வாழ்ந்து விட்டு கண்ணை மூடும் பொழுது மறுவாழ்வு ஆரம்பிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த மறுவாழ்விலே அவரோடு கூட பரலோகத்தில் இருப்பார்கள். மற்றவர்கள் அவர் நரகத்தில் தள்ளப்படுவார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. ஆகவே தாசனாகிய நீதிபரரை குறித்து எவ்வளவு அறிவை மக்களுக்குள்ளே ஊட்ட வேண்டும் என்பதே எங்களுடைய லட்சியமாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மார்க்கு 16வது அதிகாரம் 15வது வசனத்திலே இவ்விதமாய் சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பாருங்க, உலகத்தை விட்டு போகும்போது மனிதனை நீதிமான் ஆக்கிறதுக்கு வழியை சொல்லி கொடுக்குறாரு. அது என்ன? சுவிசேஷத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அருமையான உலகமெங்கும் போய் சர்வ ஜாதியிடமும் எல்லா பாஷைக்காரரிடமும் ஒரு காரியத்தை சொல்லுங்கள், தேவனை குறித்த அறிவு அவர்களுக்குள்ளே வரட்டும். அந்த வார்த்தையின் மூலமாக, எதன் மூலமாய் தேவனை குறித்த அறிவு அவர்களுக்கு வரப்போகிறது? சுவிசேஷத்தின் மூலமாய் வரும் என்று கர்த்தர் இயேசு இங்கே சொல்லியிருக்க பார்க்கிறோம். சுவிசேஷம் என்பது என்ன என்பதை நான் உங்களுக்கு வாசி காண்பிக்கிறேன். ரோமர்கள் நிருபம் 16வது அதிகாரம் 26வது வசனம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷம். பாருங்கள், இயேசுனார் சொன்னார், உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொன்னார். இங்கே பவுல் சொல்கிறாரு, சுவிசேஷம்னா என்ன? இயேசு கிறிஸ்துவை பற்றிய என் சுவிசேஷம். சுவிசேஷம்னா நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி. இதை அருமையான உலகமெங்கும் உள்ள சர்வ ஜாதிக்கும் பிரசங்கிக்கும்படி நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். தேவன் அமிதமாக நமக்கு கற்பித்திருக்கிறார். வேறு எதையும் பேசுவதற்கு அருமையான நமக்கு தேவையில்லை. காரணம், நம்முடைய நோக்கம் சீஷராக்குவது. நம்முடைய நோக்கம் ஒரு அநீதிமானை நீதிமானாக்குவது. நம்முடைய நோக்கம் ஒரு மனிதனை நரகத்திலிருந்து விடுதலையாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போவது. நம்முடைய நோக்கம் பிசாசின் மகனாக இருக்கிற ஒரு மனிதனை தேவனுடைய பிள்ளையாக மாற்றுவது. அந்த வல்லமை
தேவனை குறித்த அறிவுக்குள்ளே இருக்கிறது என்று சத்தியவேதம் திட்டமாய் சொல்லுகிறது. அதைத்தான் சுவிசேஷம் என்று வேதம் அழைக்கிறது. நற்செய்தி. நற்செய்தி என்றால் ஆங்கிலத்திலே இஸ் இட் ட்ரூ, உண்மைதானா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அது நற்செய்தியாக இருக்கிறது என்று சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனை குறித்த நற்செய்தி என்ன? நாம் பிரசங்கிக்கிற இந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று 1 யோவான் 4:8 சொல்லுகிறது. தேவனுடைய அன்பை குறித்த நற்செய்தி தான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷம்தான் ஒரு மனுஷனை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. நரகத்துக்கு போகிறவனை தூக்கி எடுத்து பரலோகத்துக்கு அது எடுத்து செல்கிறது. அவ்வளவு வல்லமை அதற்குள்ளே இருக்கிறது. அருமையானவர்களே, காரணம் அது தேவனை பற்றிய நற்செய்தி. ஆகவே தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறேன். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இங்கே கவனியுங்கள், தேவன் அன்பாக இருக்கிறார் என்று எழுதப்படவில்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is nothing but love. அன்பை தவிர வேறு ஒன்றும் அவரிடத்துல இல்லை. ஒரு கிளாஸ் இருக்குது, அது தண்ணி நிறைச்சி வச்சுருக்காங்க. கிளாஸ் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர்னு சொல்கிறாரு ஒருத்தர். என்ன சொல்கிறாரு? தண்ணியை தவிர வேறு எதுவுமே அதில் இல்லை. அதே போல் அன்பை தவிர வேறு எதுவும் நம்முடைய தேவனிடத்திலே இல்லை என்பதை இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சத்தியவேதத்தின் ஆதாரத்தை ஞாபகப்படுத்துகிறேன். இது நற்செய்தி. அருமையானவர்களே, அன்புக்காக இந்த உலகம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் நம்ம மேலே அனுபவிச்சிட மாட்டாரா? இவர் அனுபவிச்சிட மாட்டாரா? இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியாது. ஒருவேளை சில பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனையை தீர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். காரணம், அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். தேவனாலே எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது. அவர் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார். ஆகவே இது நற்செய்தி. பாருங்கள், இந்த நற்செய்தி ஒரு பொல்லாத மனுஷனை, பிசாசின் பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை தேவனுடைய பிள்ளையாக மாற்றுகிறது. காரணம், அவன் அன்புக்கு பிறக்க விரும்புகிறான். தன்னுடைய தகப்பன் அன்பின் தகப்பனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். எல்லா மனிதருடைய ஆசையும் இதுவாகத்தான் இருக்கிறது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறோம். இந்த அன்பின் தகப்பனிடத்தில் ஓடி வாருங்கள். அன்பு இல்லாத இந்த உலகத்திலே பரிசுத்தமான அன்பு, தூய்மையான அன்பு, உலகத்திலே எங்கும் கிடைக்காத அன்பு இந்த தேவனிடத்தில் இருக்கிறது. மனிதனுடைய உயிரை பறிக்கிற மக்கள் ஆயிரமாய் இந்த உலகத்திலே வாழும் பொழுது தன்னுடைய உயிரை மனுக்குலத்துக்காகவே தியாகம் செய்த இந்த தியாக பொருடன் இவர்தான் இந்த தேவன். இவர் அன்பின் தேவன் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்கள், தேவனை பற்றி இன்றைக்கு பலர் பலவிதமாக நினைத்து கொண்டிருக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். மனிதருடைய எண்ணங்கள் பலவிதமாக இருக்கலாம், அவைகள் தவறாக இருக்கலாம். ஆனால் வேதம் சத்தியம். சத்திய வேதம் தேவனை குறித்து சரியான படத்தை நமக்கு தருகிறது.
சத்தியவேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை, அழியாத ஜீவனை, இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னாலே தொடரப்போகிற அந்த அழியாத வாழ்க்கையை அடையும்படிக்கு அவரை கல்வாரி சிலுவையிலே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏனென்றால் மனிதன் பாவம் செய்திருக்கிறான், பாவத்திலே தான் பிறந்திருக்கிறான். ஒரு தகப்பன் தாயும் சேர்ந்து பிள்ளை பெற்றெடுக்கிறது பாவம் கிடையாது. அந்த முதல் மனுஷன் ஆதாம், அவன் செய்த குற்றம் இந்த மனு குலத்தை பற்றி கொண்டது. உலகத்தில் பிறக்கிற எல்லாருமே அவனுடைய பாவத்திலே பிறக்கிறார்கள். அந்த பாவத்துக்கு தண்டனை இருக்கிறது. தேவன் மனிதரை தண்டிக்கவில்லை, அதுதான் நற்செய்தி. தம்முடைய குமாரனை கல்வாரி சிலுவையிலே 33 வயதிலே தண்டித்தார். வாலிப வயதின் கடைசி சொட்டு ரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிந்தினார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. அவர் சிந்தினபடினாலே, அவர் தண்டிக்கப்பட்டபடினாலே நமக்கு தண்டனை இல்லை. இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு, இன்றைக்கு நமக்கு விடுதலை, நமக்கு நல்ல காலம். பாருங்க, நல்ல காலம் வருமா என்று இன்றைக்கு மக்கள் காத்துக்கொண்டு ஜோஷிக்காரியன்ட்டு போய் கேட்டுக்கிட்டு இருக்கிற நாட்களிலே நான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல காலம் வந்து விட்டது. தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூலோகத்துக்கு அனுப்பி உங்களுடைய பாவங்களை அவர் மேலே சுமத்தி அவரை தண்டித்து அவருடைய இரத்தத்தை தாரை வார்த்து உங்களை தண்டனையிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். உங்களுக்கு மன்னிப்பு இலவசம், உங்களுக்கு ரட்சிப்பு இலவசம், உங்களுக்கு சமாதானம் இலவசம், உங்களுக்கு பரலோகத்தில் ஒரு இடம் இலவசம். இதெல்லாம் அருமையானே தேவன் மனிதருக்கு இலவசமாய் தருகிறார் எழுதப்பட்டிருக்குது. ஏன்? மனிதன் கிரயம் கொடுக்க முடியாது. எந்த கிரயத்தை கொடுத்தாலும் இந்த பாவ மன்னிப்பையும் சாந்தியையும் இந்த ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள இயலாது என்று சத்தியவேதம் சொல்கிறது. பாருங்கள், தேவன் என்றால் தண்டிப்பார் என்ற ஒரு எண்ணம் தான் மனிதருடைய மனதிலே மேலோங்கி நிற்கிறது. ஆனால் அருமையானவர்களே, ரோமர்கள் நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். மறுபடியும் வாசிக்கிறேன், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாக இருந்தால் நாம் தான் மரிக்கணும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் நமக்கு பதிலாக தம்முடைய குமாரனை கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்படி பலியாக ஒப்பு கொடுத்தார் தேவன். அந்த தேவனை குறித்த அறிவு, அவருடைய அன்பை குறித்த அறிவு, அவருடைய தியாகத்தை குறித்த அறிவு, மனிதன் மேலே அவர் வைத்திருக்கிற அக்கறை, நாட்டம், இதை குறித்த அறிவை மக்களுக்குள்ளே ஊட்டும் பொழுது மனிதன் அநீதிமானாய் இருக்கிறவன் நீதிமானாய் மாறுகிறான். எவ்வளவு பெரிய அநீதிகளை இழைத்திருந்தாலும் பரவாயில்லை. காரணம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. தேவனாலே கழுவ முடியாத பாவமே கிடையாது. கல்வாரியிலே ஓடின அந்த ஊற்று இந்த உலகத்தில் இருக்க எல்லா பாவங்களை காட்டிலும் பெரியது. தேவனுடைய அன்பு என்பது மனிதனுடைய பாவத்தை காட்டிலும் மிக 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 பெரியது. ஏன் பாவத்தை கடவுள் மன்னிப்பாரான்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க.
இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு, தேவனுடைய அன்பு உங்களுடைய பாவத்தை காட்டிலும் மிக மிக பெரியது. செய்ய வேண்டியதெல்லாம் இந்த தேவன் மேலே நம்பிக்கை வைத்து, இயேசுவே என்ற உள்ளத்துக்குள்ளே வாரும், இந்த தவறுகளை மன்னியும், என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும், என்னை நீதிமானாக மாற்றும் என்று அவரிடத்தில் கேட்க வேண்டியது. அவ்வளோதான். பாருங்க, பெரிய பாவரிக்கையெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாவரிக்கை எப்போ பண்ணுறாங்கன்னு கேட்டால், பலி தண்டிக்கப்படுவதற்கு முன்பதாக பாவரிக்கை பண்ணுகிறார்கள். இங்கே பலி தண்டிக்கப்பட்டு விட்டது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அவருடைய பேர் இயேசு. உங்களுடைய பாவங்களை அவர் தன் தலையின் மேலே அள்ளி போட்டுக்கொண்டு அதற்காக தண்டிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து விட்டார். பாவங்கள் உடைய கதை அதோடு முடிந்தது. இன்றைக்கு நீங்கள் அதை புரிந்து கொண்டு, இந்த அறிவு உள்ளே எடுத்துக்கொண்டு, இந்த மாபெரிய அன்பை குறித்த அறிவு இதை ஏற்றுக்கொண்டு, கர்த்தாவே என்ற உள்ளத்துக்குள்ள வாரும், என்னுடைய பிள்ளையாக மாற்றம் என்று கேட்பீர்களானால் பாவம் தொலையும், சாபம் தொலையும், வியாதி தொலையும், தரித்திரம் தொலையும், எல்லா இருட்டுகளும் அந்தகாரங்களும் கடந்த காலத்தில் இருக்கிற தோல்விகளும் உங்களுடைய வாழ்க்கை விட்டு மறைந்து போகும் என்று ஆண்டவருடைய நாமத்தில் நான் உங்களை சொல்லுகிறேன். ஆகவே உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்கென்று, உங்களுக்கென்று நீங்கள் இந்த கர்த்தரிடத்திலே ஓடி வாருங்கள். பாருங்கள், இந்த தேவனுடைய அன்பை குறித்து ஒரு சில வசனங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தேவனுடைய அன்பை குறித்து வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 10வது வசனம். பிதாவாகி தேவனும் இயேசுவை நொறுக்க பிரியமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். மறுபடியும் வாசிக்கிறேன். பிதாவாகி தேவனும் இயேசுவை நொறுக்க பிரியமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். நொறுக்கப்பட வேண்டியது நாம். ஏன்? தவறு செய்தது நாம் தான். அவர் ஒரு தவறும் செய்யலை. ஆனால் நமக்காக பிதாவாகி தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை நொறுக்க பிரியமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய அர்த்தம் என்ன? அவரை நொறுக்கிட்டு உங்களை விடுவிச்சு விடுறது. அவருக்கு தண்டனை, உங்களுக்கு விடுதலை, சமாதானம், ரட்சிப்பு. ஆகவே உங்களை மீட்டு விடுவதற்காக ஒரு பலிகடாவாக இயேசுவை பிதாவாகி தேவன் உபயோகித்தார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. தண்டிக்கப்பட வேண்டியது நாம், ஆனால் தண்டிக்கப்பட்டது இயேசு. சிலுவையிலே தண்டனையெல்லாம் முடிந்தது. சிலுவையிலே முடிந்தது என்று இயேசு எப்பொழுது சொன்னாரோ அப்பொழுதே மனுக்குலத்தினுடைய தண்டனைகள் முடிந்தது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. எந்த மனிதனையும் பாவி என்ற கோணத்தில் தேவன் இன்றைக்கு பார்க்கறது இல்லை. நண்பன் என்ற முறையில் தான் பார்க்குறாரு. ஆனால் நாம் அவருடைய நட்பை அங்கீகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்தில் நெருங்கி ஓடி வந்து நட்பு கொள்ள வேண்டும் என்பதை வேதம் திட்டமாய் போதிக்கிறது. ஏசாயா 53:5 விதமாய் வாசிக்கிறோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு இயேசுவின் மேல் வந்தது. இயேசுவின் காயங்களால் நாம் சுகமாகிறோம். மறுபடியும் வாசிக்கிறேன். நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். அவருக்கு ஆக்கினை தீர்ப்பு, நமக்கு சமாதானம். அவருக்கு தண்டனை, நமக்கு விடுதலை. அவருக்கு இரத்த காயங்கள், நமக்கு விடுதலையும் ரட்சிப்பும் நல்ல வாழ்வும் அதற்கு ஈடாக கொடுக்கப்படுகிறது.
ஆகவே தேவனும் அவருடைய குமாரனும் சேர்ந்து மனுக்குலத்தை பிசாசின் கரத்திலிருந்து விடுதலை ஆக்கி அவனுக்கு வர வேண்டிய தண்டனை எல்லாவற்றையும் இயேசுவின் மேலே வைத்து மனிதனுக்கு ஒரு பெரிய விடுதலையும் சுயாதீனத்தையும் கொடுத்திருக்கிறார். அதற்கு ரட்சிப்பு என்று சத்தியவேதம் பெயர் கொடுத்திருக்கிறது. இதைத்தான் நற்செய்தி என்று நாங்கள் சொல்லுகிறோம். யாருக்கும் இது பொருந்தும், எல்லாரும் இதை ஏற்றுக்கொள்ளலாம், இலவசம். அருமையானவர்களே, ஒரு காசு நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் இந்த அன்பை குறித்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். ஏசாயா 53:11 வாசிப்போம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். மறுபடியும் வாசிக்கிறேன். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். சில மொழிபெயர்ப்புகளிலே அவர் தமது கற்ப வேதனையின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ட்ரவேல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, கல்வாரியில் அவர் பட்டாரை பாடு அதை பற்றி சொல்லும் பொழுது அவர் தமது கற்ப வேதனையின் பலனை கண்டு திருப்தி ஆவார். பெண்களுக்கு தெரியும் பாருங்க, பிள்ளைகளை பெறுங்கிறது லேசான ஒரு காரியம் கிடையாது. ரத்தத்தை சிந்துறாங்க. பிரசவ வேதனை என்பது கடுமையான ஒரு வேதனை. அந்த வேதனை அனுபவித்து தான் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். பின்னால் துக்கத்தை மறந்து போயிடா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பெண்களை போல ஒரு சில சொட்டு ரத்தத்தை கல்வாரியில் சிந்தர 33 வயதில் கடைசி சொட்டு ரத்தத்தையும் கல்வாரி சிறுவிலை சிந்தி நம்மை பெற்றெடுக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. பாருங்க, ஒரு மனுஷன் அநீதிமானா இருந்து நீதிமானா பிறக்கணும்னா ஒரு தாய் எப்படி கற்ப வேதனைப்பட்டு பிள்ளையை பெற்றெடுக்கிறாளோ அதுபோல இயேசு தேவன் அருமையானவர்களே கல்வாரியிலே பாடுபட வேண்டியிருந்தது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அந்த பாடுகளுக்குள்ளே இருந்து இன்றைக்கு மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக பிறக்கிறார்கள். அன்பானவர்களாகவே நம்மை பெற்றெடுப்பதற்காக, நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக, நம்மை நரகத்திலிருந்து தப்புவிப்பதற்காக, நமக்கு பரலோகத்தில் ஒரு அரண்மனையை ஆயத்தம் பண்ணுவதற்காக இயேசு பலியாக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிலுவையிலே தாரை வார்த்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒப்பற்ற ஒரு அன்பு, விவரிக்க முடியாத ஒரு அன்பு, உலகத்தில் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அன்பு. பாருங்க, உலகத்தில் இருக்க அன்பை வச்சு பரலோகத்துக்கு போக முடியாது. உலகத்தில் இன்றைக்கு மக்கள் சொல்கிறாங்க கண்ணே மணியேன்னு சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உயிரை வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். பாருங்க, உலக அன்பு அது. ஆனால் தேவ அன்பு என்பது கடைசி சொட்டு ரத்தம் சிந்துவதற்கும் தயங்காது. இந்த அன்பை இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவருடைய பேர் இயேசு. உங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் கல்வாரி சிலுவையிலே சிந்தி இருக்கிறார். கற்ப வேதனைப்பட்டிருக்கிறார். உங்களை பெற்றெடுக்கும்படி, பிசாசின் அந்த குடும்பத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்து தேவனுடைய குடும்பத்துக்குள்ளே சேர்க்கும்படி கர்த்தர் இயேசு அவ்வளவு பாடுபட்டிருக்கிறார் என்பதை அருமையான வேதம் சொல்கிறது. இதெல்லாம் முழுசு நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் எங்களுக்கு தெரிந்ததை நாம் சொல்லுகிறோம். தேவன் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார்.